அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கடல் பாசி வந்து 2 விதமாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்கு நான் 1/2 லிட்டர் பால் எடுத்து நல்லா காய்ச்சிட்டு இது கூடவே அகர் வந்து ஒரு 1/4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதையுமே அது கூட பால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா அகர் வந்து நம்மளுக்கு கரையிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அது வந்து நல்லா கரைஞ்சி வரணும். நம்ம வந்து பாலே டேரெக்டாக சேர்த்தோம் அப்படின்னா வந்து கரையிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அப்படிங்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு இது கூட வந்து நம்ம பால் கூட வந்து நம்ம சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க, அடி பிடிக்காமல். இந்த ஸ்டேஜில் வந்து அது கடல் பாசி வந்து ஓரளவு கரைஞ்சி வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம தேவையான அளவு சுகர் சேர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு வந்து நம்ம சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த அகர் வந்து நம்மளுக்கு உடம்புக்கு வந்து நல்ல குளிர்ச்சி. அது மட்டும் இல்லாமல் அதாவது நம்மளுக்கு ஏதாவது வயிற்றில் புண்ணோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வந்து இது வந்து க்யூர் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து அது கூட ஒரு பிஞ்சு வந்து நான் சால்ட் சேர்த்துக்கிறேன், இனிப்பை வந்து கொஞ்சம் தூக்கலாக காமிக்கிறதுக்காக. இப்போ நான் 2 பிளேட் வந்து நல்லா அகலமான பிளேட் வச்சுக்கிட்டு அதில் வந்து நம்ம காய்ச்சின அந்த பால் வந்து இது கூட சேர்த்துக்கிடலாம். சேர்க்கும் போது வந்து கொஞ்சம் மெதுவாகவே சேர்த்துக்கோங்க, இல்லைட்டு அந்த மாதிரி பபிள்ஸ் வந்துடும் அதிகமாக. நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடாக சேர்த்ததுனால இந்த மாதிரி நிறையா பபிள்ஸ் வந்துருச்சு. பபிள்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து பபிள்ஸ் வரக்கூடாது அப்படின்னா வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே சேர்த்துக்கோங்க பிளேட்டில் அந்த மாதிரி சேர்க்கும்போது. இது கூட வந்து நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் வந்து ஒரு பிளேட்லேயும் 2 ட்ராப் போட்டுக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பிளேட்டில் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 ட்ராப் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதால வச்சுக்கலாம், என்கிட்ட வெளில இருந்தாலும் வந்து இது நல்லா செட் ஆகிரும். நான் வந்து இந்த ரோஸ் மில்க்கு அகர் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இது நல்லா செட் ஆகிருச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுனதுமே வந்து அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 இதுவுமே வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு பிஸ்தா எசன்ஸ் அந்த மாதிரி கிடச்சா கூட இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த ரமதானுக்கு நீங்களும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப நம்மளுக்கு வந்து இந்த அல்சர் பிரச்சனை உள்ளவங்க அவங்களாம் வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து இதை சரி பண்ணி கொடுக்கும். அதேமாதிரி இந்த ரமலான் மாதத்தில் நம்ம எல்லாருமே வந்து நோன்பு வச்சு எல்லாருக்காகவும் துவா செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் எல்லோரும் உங்களுக்காக துவா செய்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக துவா செய்யுங்க. நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை வந்து எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.